இப்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமாகிய கஜேந்திரன் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் கஜேந்திரன். வணக்கம். இன்று இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி முறைமைகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். ஒரு இராணுவ நெருக்கடி ஒன்று வடக்கு கிழக்கு மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலுமே ஒரு ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கியதான ஒரு முறைமை சென்று கொண்டிருப்பதாக பலரும் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கட்சி அல்லது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அது ராணுவ ஆட்சி இலங்கையிலே நடைபெறுகிறது என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ராணுவ ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சியும் கூட கொடுங்கோல் ராணுவ ஆட்சி என்றுதான் அவ்வளவுக்கு மோசமான ஒரு நிலைமை தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் நடைபெற்றுக் கொண்டது. சகல விஷயங்களிலும் ராணுவத்தினருடைய இது காணப்படுகின்றது. ராணுவத்தினருடைய எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு இறுக்கமான ஒரு நிலைமை தமிழர் தாயகத்தில் மிகவும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழர் தேசத்தை சிங்களவர்களுடைய வேலை திட்டத்தை இலகுவதற்காக அவசர சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய கைகளிலே அளவுக்கு மீறிய அதிகாரங்களை கொடுத்து தமிழர்களை அடிமைகளாகவே கொள்வதன் மூலம், தமிழர்கள் மீது ஒரு கொடுமையான ஒரு நிர்வாகம் ஒன்றை நடாத்துவதன் மூலம் தமிழர்களை வாய் திறக்க முடியாத மௌனிகளாக தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். குறிப்பாக அண்மைய நாட்களிலே வடக்கில் குறிப்பாக வன்னி பகுதியிலும் யாழ்ப்பாண பகுதியிலும் எல்லாவிதமான நடவடிக்கைகளிலுமே இராணுவத்திடம் அனுமதி கேட்கின்ற ஒரு நடைமுறை ஒன்று மிக இறுக்கமாக பின்பற்றப்படுகிறது. அண்மையிலே தமிழ் கூட்டமைப்பினுடைய ஒரு கூட்டம் ஒன்றிலும், அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு இடையிலான கூட்டம் ஒன்றிலும் இராணுவத்தினர் அத்துமீறி பிரவேசித்து அடிதடிகளை மேற்கொண்டதாக தகவல்கள் வந்திருந்தன. அந்த விடயங்கள் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடனான ஒரு சந்திப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் மக்களுக்கும் இடையிலே நடைபெற்றுக் இருந்த ஒரு சந்திப்பில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அதற்குள் அத்துமுறை நுழைந்த ராணுவம் அங்கே கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. அதே நேரத்திலே இந்த சம்பவம் எதனை எடுத்து காட்டுகின்றது என்று சொல்லி சொன்னார். அதாவது மிகவும் அப்பட்டமான முறையிலே இங்கு ஒரு ராணுவ ஆட்சி நடைபெறுகின்றது. அது யாராக இருந்தாலும், பிரதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அனுமதியின்றி இது எதுவுமே செய்ய முடியாது என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மறைக்க முடியாத சான்றாக இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அதுவும் முக்கியமாக இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே பங்கு பெற்றுகின்றவர்களில் முக்கியமான 2 பேர், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சுமந்திரன் ஆகிய 2 பேரும் அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றவர்கள், தமிழர் தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றவர்கள் 2 பேரும் இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், அவர்கள் தமிழர் தரப்பை சிங்கள தரப்பு ஒரு சிறப்பாக மதிப்பதற்கு தயாராக இல்லை என்பதும் அங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தாலும் என்ன, இது நடைபெறுவதாக இருந்தாலும் என்ன, தமிழர்கள் சிங்களவர்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும். ராணுவத்தினர் சொல்லுகின்றதை கேட்டு நடந்துதான் ஆக வேண்டும். ராணுவத்தினருடைய உத்தரவுகளை பொருட்படுத்தாத பொழுது அவர்களுக்கு எதிராக தாங்கள் எதை வேண்டுமானாலும் எப்பொழுதும் செய்வோம் என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. அதனை விடவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இதுவரையில் அவர்கள் அதிகார பகிர்வு பற்றி பேசுவதாக அவர்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட நடைமுறையில் அரசாங்கம் அதிகார பரவலாக பற்றிதான் கூட்டமைப்போடு பேசிக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் பேசுகின்ற அதிகார பரவலாக்கள் சம்பந்தமாக கூட்டமைப்பினர் எந்த விதமான மறுப்புகளையுமே அவர்கள் இதுவரையில் வெளியிடவில்லை. தாங்கள் அதிகார பகிர்வை எங்களை பொறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில்
அதிகார பயிர்வு பாதை ஊடாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை அடைந்து கொள்வது என்பதில் எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அது தமிழர்களுடைய போராட்டத்தை 30 வருடங்களுக்கு பின்னோக்கி கொண்டு செல்லுகின்ற நடவடிக்கையாக அது அமையும். எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே தமிழ் தேசம் ஒரு தனித்துவமான திறமை கொண்ட தேசம் என்ற அந்த என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையிலே தான் பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. ஆனால் இந்த நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற பொழுது கூட்டமைப்பினர் அடிப்படையிலே சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு அதிகார பயிர்வூடாக ஒரு தீர்வு கட்டி பேசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அதனை பொருட்படுத்தாமல் அதிகார பரவலாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு விதமான ஆட்சியர்களையுமே தெரிவிக்காமல் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இன்றைய காலகட்டத்திலே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதன் மூலம் சர்வதேச ரீதியிலே ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஏற்படுகின்ற அந்த நெருக்கடிகளில் இருந்து ஸ்ரீலங்கா தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த போர் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிலே சுமத்தப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமான சகல விதமான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு கூட்டமைப்பினருடனான பேச்சுக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு சொல்ல போனால் அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ஈராக்கில் சதாம் ஹுசைனுக்கு அல்லது யுகோஸ்லாவியாவிலே நிலைசரி போன்ற தலைவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் கூட இலங்கை தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வகையிலே கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் கூட கூட்டமைப்பில் நடாத்துகின்ற ஒரு கூட்டத்தை சுதந்திரமாக நடாத்துவதற்கு அனுமதிப்பதற்கு சிங்கள தேசம் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு சிங்கள பௌத்த தீவு. இதை சிங்கள பௌத்த தீவாக மாற்றுகின்ற அவர்களுடைய திட்டத்திலே யாரும் குறுக்கே பெற முடியாது என்பதைத்தான் அவர்களுடைய இந்த தாக்குதல் சம்பவம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. நன்றி கஜேந்திரன் அவர்களே. அதாவது இலங்கையினுடைய ஆட்சி முறைமை குறித்த இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் இந்த ராணுவ ஆட்சியை மாற்றி ஒரு ஜனநாயக ஆட்சி நோக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நோக்கத்தோடு நாங்கள் ஏற்படவில்லை. எங்களை பொறுத்தவரையில் அது சிங்கள தேசம் எப்படிப்பட்ட ஆட்சியை வேண்டுமென்றாலும் அவர்கள் தங்களுடைய தேசத்தில் வைத்துக் கொள்ளட்டும். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு தமிழ் தேசத்திலே தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் நாங்கள் எங்களை ஆளக்கூடிய வகையிலே சிங்கள தேசம் எந்த வகையிலும் எங்களுடைய தலையிட முடியாத வகையான ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டுக்கு 2 தேசங்கள் என்ற அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறையை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது ஏன் இப்ப எங்களுடைய நிலைப்பாடு என்பது வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றம் ஊடாக ஆட்சிக்கூடத்திலே ஆட்களை மாற்றுவதன் ஊடாக ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக புதிய ஒரு தமிழ் தேசத்தின் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே உள்ள தமிழ் தேசமும் உள்ள சிங்கள தேசமும் இணைந்து உருவாக்குகின்ற ஒரு புதிய ஒரு அரசை உருவாக்குவதன் மூலமான ஒரு தீர்வைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக. அதாவது இலங்கையினுடைய நிலைமைகள் குறித்தும் ஆட்சி முறைமைகள் குறித்தும் அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு குறித்தும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். அதற்காக GDBC.FM குளோபல் தமிழ் நியூஸ்.net சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.